என்னப்பா கிரிக்கெட்ல செமையா ஆடுவோம் போல, அதெல்லாம் நல்லா ஆடுவோம் ப்ரோ. நம்ம தான் பர்சனல் ஃபினான்ஸ் அவுட் ஆச்சு. பர்சனல் ஃபினான்ஸ் கஷ்டமா இருந்தா கிரிக்கெட் ஃபினான்ஸ் எடுத்துக்கோ. கிரிக்கெட் ஃபினான்ஸா ப்ரோ? நீ கிரிக்கெட் எலாபரேட் பண்ணு, நான் சொல்றேன் கிரிக்கெட் ஃபினான்ஸ். சரி, ஒரு டீம்னா ரைட் மிக்சர் ஆஃப் பவுலர், பேட்ஸ்மேன், ஆல்ரவுண்டர்லாம் இருக்கணும். அதே தான் ஒரு போர்ட்ஃபோலியோனா பேலன்ஸ் அசெட் கிளாஸஸ் இருக்கணும். லைக் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், கோல்டு, ஈக்விட்டி, டெட், பாண்ட்ஸ் எக்ஸெட்ரா. சரி, இப்போ பவர் பிளேனா 4-6 அடிச்சு தரணும்ல. கரெக்ட். மார்க்கெட் கண்டிஷன் பொறுத்து இன்வெஸ்டிங் பண்ணணும். அதாவது பை ஆன் டிப்ஸ்ல ஈக்விட்டி வாங்கி சேவ் பண்ற மாதிரி. அதே மாதிரி டார்கெட் ஹையா இருந்தா 4-6 அடிச்சு விளாசுவீங்களா, அது மாதிரி தான் மார்க்கெட் கண்டிஷன் பொறுத்து ரிஸ்க் எடுக்கணும். ஆனா அந்த ரிஸ்க் எப்போதுமே ஒரு ரிஸ்க் அப்டேட்குள்ள இருக்கும். ரைட். தேர்ட் அம்பையர் டவுட் இருந்தாலும் தேர்ட் அம்பையர் போவா. அதே தான் இங்கேயும் ஃபினான்ஸ் டவுட்ஸ் எல்லாத்துக்கும் ஃபினான்ஷியல் அட்வைசர் அணுகணும். எல்லாம் கேட்டியே, சேஃப்டியை விட்ட பத்தியா? அட ஆமா ப்ரோ, ஹெல்மெட், க்ளவுஸ், லெக் பேட் அதுக்கு இருக்காங்க. அது இல்லாம எப்படி ஹெல்த் இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ், மோட்டார் இன்சூரன்ஸ் இதெல்லாம் முக்கியம் இல்லை. அப்பதான் லைஃப் போற யாருக்கெல்லாம் சமாளிக்க முடியும். யார் தர நீ? நன்றாக பார், என்னையா யார் என்று தெரியவில்லை. யாருக்கும் தீங்கன்றி வாழ்பவன் மனிதன்.